So hello guys, welcome back to Sam the Noobster. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா cleaning the house Roblox game தான் பார்க்க போறோம். So புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன போலாமா? போலாமே. ஸோ ஓகே இன்ட்ரோ முடிச்சு வீடியோக்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் என்னடா பிளாக்காக இருக்குது, எங்கே என்னமோ ஆச்சு, என்னடா இது ப்ளூ கலரில் காட்டுது. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ நெட்டையாக இருக்கும், என்னடா எல்லாம் இந்த கேமில் அதை சரி, என்னடா இது இன்னும் ஒரு இது ஓடுது, கட்சின்னு ஓடுது. பார்த்திங்கன்னா நேரம் நம்ம ட்ரக்கு பாஞ்சிக்கிட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளர் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் கதவு திறக்குது, அப்படியே ஒரு ஆங்கிளில் அப்படியே காட்டுறாங்க, ஏதோ ஒரு வீடை காட்டுறாங்க, நம்ம ட்ரக்கை காட்டுறாங்க. சரி அப்புறம் ஏதோ ஒரு ஓல்டு மேன் வந்து யூ கேன் லீவ் அன்டில் யூ ஃபினிஷ் க்ளீனிங் த ஹவுஸ், ஒன்றால் இங்கேருந்து போக முடியாது, நீ வீடு சுத்தம் பண்ணிட்டு தான் போகிற அப்படின்ட்டு ஒரு கில்ட்டு பையன் சொல்லிட்டான். ஸோ அந்த கில்ட்டு பையன் கன்று வச்சு மிரட்டுறனால அதனால் நம்ம பயந்து நம்ம அடங்கி போகிறோன்னு இல்லை, நான் இந்த வீடை சுத்தம் பண்ணிட்டு தான் போக போகிறேன், காசு கிடைக்கும்னு சொல்லிட்டான். அதனால் என்ன தான் அசிங்கப்பட்டாலும் சுத்தம் பண்ணிட்டு தான் போக போகிறேன். காசு கிடைக்குதுல, காசு கிடைக்கிதுன்னா நம்ம வேலை செஞ்சால் தப்பே இல்லைங்க. ஓகே ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே எடுத்துட்டோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நேராக கொண்டு ஷெல்ஃப் எடுத்து கொண்டு அங்கே வச்சுருவோம். டேப் டு பிளேஸ். ஓகே டேப் பண்ணாலே போதுமாங்க. ஸோ காயின் பார்த்திங்கன்னா கிடைக்கிது. இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா $36 இருக்குது. ஓகே இந்த சீட்டை கொண்டு எங்கே பின்னாடி காட்டுது லொக்கேஷனு, இது மறுபடியும் தூக்கிடுமா? ஓகே தூக்க முடியுது. ஓகே இந்த சீட்டை கொண்டு இங்கே வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது டிஜிட்டல் கிளாக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அங்கே ஷெல்ஃபில் வைக்கணும். ஓகே வச்சாச்சு. அப்புறம் புக்கு எடுத்து இங்கே ஒரு இதில் வைக்கணும். ஆனால் ஷெல்ஃபில் வைக்கல, ஷெல்ஃபில் இல்லாமல் செவுத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதான் என்ன சம்மந்தம்னு தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே அப்படியே செவுரை க்ளீன் பண்ணலாம் போல இருக்குது. ஓ ஒயிட் கலர் செவுறு தான் இவ்வளோ சகதியும் சேராக இருக்கா? கழட்டு போய் என் வீடு வச்சுருக்கான், எப்படி தம்மா மண்டை மூளை இருக்குதும்மா, மூளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிற மாதிரி வீடை இத்து போன மாதிரி வச்சுருக்கான். நான் சொல்கிற சம்மந்தம் இருக்காது தான், ஆனால் இருந்தாலும் வயசானவன் இருக்கான், ஆனால் வீடு சுத்தம் பண்ண தெரியலையா அவனுக்கு. கேட்டால் இம்புட்டு பெரிய பங்களா வச்சுருக்கான், பங்களா வச்சுன்னு சுத்தம் பண்ண தெரில. அதுவும் நான் இந்த வழியில் தவறுதலாக வந்தவனே பிடிச்சி வீடு சுத்தம் பண்ணிட்டு தான் நீ போக முடியும், இல்லை ஒன்று கொண்டுருவேன் அப்படின்ட்டான். ஆனால் கொண்டுருவேன்னு சொன்னாலும் காசு கிடைக்கிதுல, அது போதும். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்ப்ரே அடிக்கணும் போல, இப்படி தண்ணி வாட்டர் கேன் எடுத்து தண்ணி அடிச்சுக்கினே இருக்கணும், அப்போ தான் க்ளீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோப்ளாக்ஸ் கேம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும் அப்படி ரோப்ளாக்ஸ் பற்றி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும் தட்டி விட்டுட்டு அப்படியே லைக் போட்டு விட்ருங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே யூ கேன் வாஷ் டேப்பு டோரா டேப்பு ட்ராப்பு. நம்ம கையில் ஏதாவது பொருள் வச்சுருந்தோன்னா நம்ம வாஷ் பண்ண முடியாது, வச்சுட்டு தான் அப்புறம் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இதன் இது ரெக்கார்ட் பிளேயரை தூக்கி ஷெல்ஃபில் வைக்கணுமா? ஓகே வச்சாச்சு. ஹோல்ட் த பவர் வாஷ் பட்டன் ஆன் த டர்ட்டை பார்த்து நம்ம ஹோல்டு பண்ணோன்னா க்ளீன் பண்ணுமா. நம்ம க்ளீன் பண்ணது அரைக்குறையாக இருக்குது, இருங்க அடிச்சிடுவோம் கொஞ்சம். ஓகே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, மேலேருந்து கீழே எழுத்தா. ஓகே கம்ப்ளீட்டுங்க. க்ளோத்ஸ் ஹேங்கர் ரூமு இல்லை நிறைய தெரிஞ்சு இந்த வீடை சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம தெரிஞ்சு நிறைய பார்ட் பண்ணிடுவோம் போலக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு எங்கே வரைக்கும் க்ளீன் பண்ண போகிறோன்னு தெரில, கண்டிப்பாக பார்ட் 2 பார்ட் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுற வரைக்கும் நிறைய பார்ட் நம்ம போட போகிறோம். ஓகே ஸோ அவரோட காத்துருங்க. பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் யாருக்கெல்லாம் பார்ட் 2 வேணும்னு. ஓகே ஸோ அப்கிரேட்டு காட்டுறாங்க. அப்கிரேட் பார்த்தீங்கன்னா கிளைம் யோர் ஃப்ரீ கெப்பாசிட்டி அப்கிரேட்டு, எல்லாமே நம்ம அப்கிரேட் பண்ணலாமாங்க இங்கே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு ஒரு அப்கிரேட் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே போடுறதுக்கு நம்மகிட்ட பைசா இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து பவர் வாஷ் வந்து போட்டாச்சு. பவர் வாஷ் தான் எப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது நம்ம அடிக்கலாம், அதாவது பார்த்திங்கன்னா அடித்து கழுவலாம் இந்த வாட்டர் கன்னில் வச்சு. ஸோ இது நம்ம டேப் பண்ணிட்டோன்னா நம்ம பொருள் வந்து யூ ரெடி ரீஸ்டோர் த ஓல் மென்ஷன். மேன்ஷன், இது பங்களாலங்க மேன்ஷனுங்க. மேன்ஷன்னா எவ்வளோ பெருசு தெரியுமா, அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் செத்து ஒளிஞ்சிருவேன். ஓகே ஸோ மறுபடியும் இது இந்த லேம்ப்பு, என்ன லேம்ப்புன்னு தெரியலையே, லேம்ப்பு ஸ்டாண்டிங் லேம்ப்பு இங்கே வச்சுருவோம். ஓகே அப்படியே வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படியே நல்லா அடித்து சுத்தமாக கழுவுறோம். என்ன நல்லா ஒரு பொறுப்புள்ள யூடியூபராக மாற போகிறோம், நம்ம நல்லா க்ளீன் பண்ணுறோம்.
என்னை பார்த்துட்டு நீங்களும் போயிட்டு இந்த கில்ட்டு பையனை மாட்டிக்காதீங்க. அவன் கிராண்ட்பாவோட இந்த சொட்டை விட இல்லை மொட்டை கிராண்ட்பாவோட ரொம்ப கேடு கட்டாவன். ஆனால் இவன் சொட்டை கிராண்ட்பா. ஓகே ஸோ தர பாருங்க, இப்போ தாங்க பார்க்க க்ளீன் அழகாக இருக்கு. வச்சுருக்கான் பாரு வீடு லட்சண வெங்காயத்தில். நான்லாம் ஒரு மேன்ஷன் வச்சுருந்தா சுத்தமாக இருக்கும், எப்பவுமே பல்லன்னு இருக்கும். கஸ்டமர் வந்தால் கஸ்டமரோட கண் வந்து அப்படியே மின்னுங்கும், ஷைனிங் பண்ணும். அந்த அளவுக்கு என் வீடு சுத்தமாக வச்சுருப்பேன். இவன் நான் சேத்துக்குள்ள நம்ம முக்கிய எடுத்து பல 10 வருஷம் கழித்து குடியிருக்கிற மாதிரி வச்சுருக்கான் இந்த சொட்டை கிழமை. ஸோ அதனால் சொட்டை மூஞ்சில் பீச்சங்காய் வைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா வீடு செம்மையாக க்ளீன் பண்ணிட்டு நல்லா காசு சம்பாதிச்சு பணக்கார மாதிரி வெளியே வரும். இந்த மேன்ஷன் சொந்தக்கார மாதிரி இந்த மேன்ஷன் விட்டு வெளியே போகிறோம். பார்ப்போம் இந்த மேன்ஷன் விட்டு வெளியே போகிறோமா இல்லை இந்த கிழவனை அடிச்சு துரத்துறமா பார்ப்போம். ஏன்னா வீடு சுத்தம் பண்ணுறது நானே, அவன் மட்டும் வீட்டுக்குள்ளே வருவான். ஆனால் காசு தர மாட்டான். நம்ம காசு க்ளீன் பண்ண காசு ஆகாயத்துலேருந்து வருது. ஸோ புதுசாக சேனலை பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாஜு அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் அங்கே வச்சுட்டு நான் புக்கு கிட்ட போகணுமா? கிட்ட போயிட்டேன்டா, இந்த கிட்ட போகணுமா? ஓகே புக்கு பார்த்திங்கன்னா கொண்டு மேலே அடுக்கணும். ஓகே அடுக்கி விட்டு இங்கே கீழே உள்ளதை எடுத்து அங்கிட்டு அடக்கணும். அடுக்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எங்கே இருக்குது அப்கிரேட்ஸில் போய் பார்த்தா ஹைலைட்டு போட்டாச்சு. இது ஒரு அப்கிரேட்டு போட்டாச்சு. ஓகே ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேம்ப் எடுத்து இங்கே வைக்கணுமா? இந்த வச்சிட்டேன். ஓகே அடுத்து இந்த பேக் எடுக்கலாமா? என்ன பேக் எடுக்க முடியல, ஊரில் எடுக்க முடியாது. சரி லக்கேஜ் பேக் எடுத்து இங்கே வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கே கொண்டு வைக்கணுமா? ஓகே வச்சுட்டு அப்புறம் இந்த மறுபடியும் புக்கை எடுத்து ஒரு 2 பொருள் எடுக்கலாம் போலுக்கு. ஓகே மேலே வைப்போம். அப்புறம் இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வைப்போம். ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு செவுறு கொஞ்சம் கழுவணும். அடிச்சு விடு, நல்லா அடித்து சுத்தம் பண்ணணும். ஆனால் என்னன்னா அப்படியே மேலே வரைக்கும் அடிச்சுட்டு மறுபடியும் கீழே இழுத்துனா 100%. ஓகே அப்புறம் மறுபடியும் இந்த செவத்தை க்ளீன் பண்ணணும். இந்த செவுத்து நல்லா தேய் சோக்காரம் மாதிரி இல்லை, அது தண்ணி பவர் கன் வச்சு அடிக்கணும். ஓகே வாட்டர் கன் வச்சு நல்லா அப்படியே வாஷ் பண்ணணும். அப்படியே வாஷ் பண்ணணும். மேலே வரைக்கும் போகணும். ஓகே கீழே இங்கே இழுத்தச்சு அப்புறம் இன்னும் மேலே வரைக்கும் கொண்டு போகணும். ஓகே அதுக்கு மேலே போக மாட்டேது. அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம காசு நல்லா சேர்த்து அப்கிரேட் பண்ணால் தான் உண்டு. ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்படியே இந்த க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இங்கே. ஓகே நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோமா என்னன்றீங்க? ஃபாஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்படியே போனால் வீடியோ லாங்காக இருக்குது. இந்த ஃபாஸ்ட் ரன் பண்ணுற ஐடியா முதல்ல எனக்கு வரல. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா அடித்து தேய்ச்சி நல்லா தண்ணி வச்சு நல்லா எல்லா இடத்துல அடித்து கழுவி விட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லாக கழுவியாச்சு. ஓகே இப்போ தான் மேட்லாம் பார்க்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்னும் ஒர்க்கு நிறைய இருக்குது. ஸோ அதை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேம்ப் ஸ்டாண்டு கொண்டு கரெக்டாக எங்கள் புக் எடுத்து போயிடலாம். ஓகே ஒரே கலர் 2 பொருள் தூக்கிட்டு போகிறோம். ஓகே புக் எங்கே வச்சுட்டு அப்புறம் லேம்ப் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு வச்சுருந்துடும் முன்னுக்கு. பாருங்கள் மேன்ஷனால் இப்போ க்ளீன் பண்ணால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ அப்கிரேட் போட்டுட்டு என்ன அப்கிரேட் போடலாம்? நம்மக்கிட்ட $400 இருக்குது. ஸோ வாக் ஸ்பீட் வந்து போட்டுருவோம். ஓகே ஸோ பேலன்ஸ் 200க்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஓகே வாங்க மறுபடியும் வேலையை போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தரையை நல்லா அடிச்சுக்கணும். இதுவும் ஃபாஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ நல்லா பாருங்கள் எல்லாம் நல்லா தண்ணி அடித்து செவத்தில் நல்லா தண்ணி அடித்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி அப்புறம் நடு ஹாலில் நல்லா தேய்த்து இந்த படிக்கட்டுக்கெல்லாம் தண்ணி அடிச்சு விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பொம்மை நம்ம டான்ஸ் ஆடிருந்துச்சு. என்ன பொம்மைன்னு தெரில, NPC ஹெல்ப்பர்னு போட்டிருக்கு. ஹெல்ப்பர்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ புக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம நேரம் கொண்டு என்னடா 2 ஷெல்ஃபோ அங்கே தான் வைக்கணுமா? ஓகே வச்சாச்சு. அப்புறம் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே பிளான்ட்டு எடுத்து இங்கே வச்சுருவோம். ஓகே நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்குல்ல? ஆனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் அடித்து க்ளீன் பண்ணுங்க. இருங்க மறுபடியும் ஒரு ஃபாஸ்ட் ரன் போட்டு முடிச்சு விட்ருலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கலடா அந்த பொம்மை டான்ஸ் அடிக்க நோண்டுது நடுவில். நல்லா அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸ்ப்ரே. மேலேயும் கீழே அடிச்சாலே 100% ஆயிரும். அட்டை விடாத ஒரு நாள் முடியும் தம்பி. டே நான் வர்ற அசிஸ்டன்ட் கிளீனர் கடுப்பேத்தின்னு ஓங்கி அப்புன்னே அப்படியே டான்ஸ் ஆடுவேன். பறந்துட்டு கண்ணாடி உடச்சிட்டு வெளியே போயிடுவில்ல செத்த பையில. குறுக்க இருக்காங்க காமுனாட்டி.
ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கீழே டே நோண்டாது. ஓகே மேலே கீழே மேலே இந்த மேக்னெட் ஒன்று வேறு அப்படியே மேலே கீழே அப்படியே அப்படியே அடிச்சிக்கினே வரும், அப்படியே அடிச்சிக்கினே வரும், அப்படியே அப்படியே பைத்தியகாரமாக அடிப்பேன். அப்படியே ஸ்ப்ரேயை வாட்டர் கன் இப்படி அடித்தா தான் உண்டு. ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து செஞ்சோன்னா எனக்கு போர் அடிச்சு போயிடும் அப்புறம். ஸோ உங்களுக்கும் போர் அடிக்கூடாது, எனக்கும் போர் அடிக்கூடாதுன்னா நம்ம அப்பப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ரன் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் சில டைமில் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கேம் விளாண்டு டைம் ஓட்டி தான் ஆக வேண்டும். ஏன்னா நம்ம நார்மல் வீடியோ வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும். அதுதான் ஒன்று. சப்ப கேம்னா 10 நிமிஷத்துக்குள்ளே, அது கொஞ்சம் நல்லா ஜாக்கான கேம்னா 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படி இருக்கணும். ஸோ அதனால் வந்து லைட்டாக அப்படி கொஞ்சம் இவன் வேறடாடி நவுந்திரி சாவச்சிரும் ஒன்று நான். ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த படுக்கெடுக்கலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். அப்படியே அடிச்சிக்கினே வரணும். இப்போ தான் 80% இருக்குது, எப்போ முடிவுன்னு தெரியலையே. ஏன்னா 100% ஆச்சுன்னா அது பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் கதையில்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். இப்போ 83. ஓகே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு விடுவோம். ஓகே 84 ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் தெரிஞ்சு இந்த இடம் நினைக்கிறேன். மேக்னெட் நோண்டாத. ஒருத்த ஆடிக்கினே இருக்கான் பைத்தியக்கார மாதிரி. ஸ்பாட் எப்படி மாறுறான். நான் ஆடிக்கினே இருப்பேன். அவன் ஆடிக்கினே இருப்பான், நான் கொண்டுக்கிட்டே இருப்பேன். அவனை கொண்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. ஓகே ஸோ இந்த கேலண்டர் இங்கே வச்சிடலாம். கீழே வந்துருச்சு இருங்க. இதை எடுத்துட்டு கிட்ட போனால் இருக்குமா. ஓகே அப்போ நான் இதை எடுத்துகிட்டு கிளாக் எடுத்து மேலே வச்சுட்டு அப்புறம் கேலண்டர் எடுத்துகிட்டு இது வந்து இங்கே மேலே வச்சுருவோம். அம்புட்டு தான் என்னை எவனாலும் இனிமேல் அசைக்க முடியாது. ஓகே ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே இப்படியே இங்கிட்ட மேலே கீழே அப்படி அடிச்சுன்னா 100% வருமா. ஓகே இங்கே இது நார்மல் கல்லுகளுக்கு தவறுதலாக அடிச்சு விட்டேன். ஓகே ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சவுத்தியம் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அடித்தா 100. அப்படியே அங்கிட்டு மேலே கீழே அடித்தா அது ஒரு 100. ஸோ பார்த்தீங்களா இது இப்படி தான் அடிக்கணும். நம்ம வாட்டர் கன் வந்து அப்கிரேட் பண்ண வேலை இன்னும் ஈஸியாக முடியும். ஸோ இப்போ அதுக்கு தான் காசு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ $850 இருக்குது. ஸோ இந்த $850 வச்சு நன்றாக சுத்தமாக க்ளீன் பண்ணி தேய்ச்சி ஒவ்வொரு அலக்கையும் இப்படி இழுத்து இப்படி மேலே போயிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ரன் பண்ணிடலாமாங்க. என்னால் முடியல. ஓகே ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து தேய்ச்சி செவுத்தை நல்லா அடித்து நல்லா பிச்சு பேனத்தி எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உள்ள செவுரு அதாவது பார்த்தீங்கன்னா இது கிச்சன் சைடுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கிச்சன் சைடு செவுரு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அதை தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்புறம் மேலே கீழே எங்கிட்ட இப்படி அடிக்கணும். அடித்தா அது பாட்டுக்கு அங்கே க்ளீன் ஆகும். ஏன் தெரியுமா நான் வந்து ஒரு வாய்ஸு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கணுமா. ஏன்னா நான் நைட்டு ஷிஃப்ட்டு ஒர்க்கு முடிஞ்சோன்னே நேராக வந்து வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சுட்டு இன்னும் சாப்பிடலைங்க. சாப்பிட்டோன்னே நல்லா எனர்ஜெட்டிக்காக வீடியோ போடுவேன். ஸோ சாப்பிடாத காரணத்தினால் பசியும் இருக்கிறது. இதே டைமில் நல்லா அசதியாக தூக்கமும் வருகிறது. இந்த டைமில் போட்டு வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் தரையில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அதோட வீடியோ நிப்பாட்டிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு நல்லா தூக்கமாக வருது. நான் மட்டையாக போகிறேன். ஓகே ஸோ அதனால் வந்து இப்படியே மேலே வந்து கீழே தேய்ச்சி இப்படி வந்து மேலே அப்படி போய் கொஞ்சம் சுற்றி தண்ணி மறுபடியும் மேலே வந்து கீழே அப்படி மெதுவாக அடித்தா நல்லாயிருக்கு. அதே வாட்டர் கன் பவர் மட்டும் நல்லா செமையாக இருந்துச்சுன்னா இப்படியே அழகாக அப்படியே அம்பிட்டு அழகாக க்ளீன் பண்ணிடுவேன் அப்படியே தெரியுமா. சோறு இப்படின்னு தேய்ச்சா அது பாட்டுக்கு 100% வரும். அம்பிட்டு தான். ஸோ ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எனக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு நன்றி. ஸோ உங்களிருந்து விடைபெறும் உங்கள் சாம் தி நூப்ஸ்டர். இதோ நம்ம பாட்டு கேளுங்க, அது என்ன உங்களுக்கு சுவாரஸ்யமாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சாம் தி நூப்ஸ்டர். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பை பொக்கலே பை. ஸோ இதான் மேன்ஷனுங்க, இதுதான் கழிவு ஃபுல்லாக முடிக்கணுமா. செத்தண்டா.